யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி. டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்கூல் திறக்க போகிறது. ஸோ எல்லாருக்குமே பயங்கர டாஸ்க் இது தான். என்ன குழந்தைகளுக்கு கையில் டப்பா கட்டி தருது இதுதான். ஸோ மண்டே டு ஃப்ரைடே கண்டிப்பாக ஸ்கூல் இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே அவளுக்கு ரிப்பீட்டாகவும் ஆகக்கூடாது, அவளுக்கு பிடிச்சதாகவும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். ஸோ இதை யோசித்து நம்ம எல்லாருக்கும் உனக்கே எது இருக்கான்னு கேட்குறேடா, கண்டிப்பாக இருக்குது. என்ன பண்ண முடியும்? எனக்கே என்னோடய பேத்திக்கோசரம் இதெல்லாம் யோசித்து நானும் இது மாதிரிலாம் ரெடி பண்ணுவேன். ஆனால் என் பொண்ணு பண்ணிவிடுவான்னாலும் இதுக்கு முன்னாடி அவளுக்கு இதெல்லாம் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு எல்லாம் சொல்லி கொடுத்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி இதெல்லாம் சம்டைம்ஸ் அவள் பொண்ணு அவளோட இதாக இருந்தாலும் நான் தான் டப்பா கட்டும்படியாக இருக்கும். எல்லாருக்குமே இது ஒரு பெரிய டாஸ்க்கு தான். அதுகள் திருப்பி சாப்பிட்டு காலியாக டப்பா கொண்டு வரணுமேன்றது அதை விட பெரிய டாஸ்க். ஸோ இன்னிலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 2-3 வீடியோ, ஒரு 5 டேஸ் மண்டே டு ஃப்ரைடேக்கு தேவையான மாதிரி லஞ்ச் பாக்ஸ் இதை பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாமே ரைஸ் வெரைட்டிஸ். இன்றைக்கி ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா, கார்ன் கேப்சிகம் ரெண்டும் போட்டு ஒரு ரைஸு, அதுக்கப்புறமா ப்ராக்கலி ஃப்ரைட் ரைஸு. இதெல்லாம் தான் குழந்தைகளுக்கு பிடிக்கும். ஆனால் ப்ராக்கலிலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது, கார்ன் எல்லாமே நல்லது, கண்டிப்பாக கொடுங்க. தேர்ட் நம்ம பண்ண போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜர்தா புலாவ்னு ஒன்று உண்டு. அதில் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இட்ஸ் மைல்டு ஸ்வீட் புலாவ். அது ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நாலாவதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரசம் சாதம் தான். ஏன்னா என்னோடய பேத்தியுமே எப்போ பாரு கேட்போம், அம்மம்மா ரசம் அம்மு கொடு, உருளைக்கிழங்கு கறி ரசம் அம்மு கொடு அப்படிம்போம். 1 பாட்டில் லெமன் ரசம் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதோடு கூட ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை குழந்தைகளுக்கு தொட்டுக்கிறதுக்கு. இன்னொன்று என்னென்னு கேட்டீங்கன்னா, அதுவும் குழந்தைகளுக்கு பிடிச்சது தான். கண்டிப்பாக இந்த வெய்ய நாளில் எப்படியானு தயிர் சாப்பிட மாட்டாவா அப்படின்னு சொல்கிறது பெருமையே இல்லை. தயிர் சாதம் கொடுத்து சாப்பிட வைக்கணும். எப்படியாவது பழக்கப்படுத்துங்க. கண்டிப்பாக நிறைய குழந்தைகள் தயிர் சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லுவா எல்லோரும். எங்கள் ஆத்துலேயுமே இருந்திருந்தா, இப்போ எல்லாத்தையும் பழக்கப்படுத்தி சாப்பிட வச்சிட்டோம். ஸோ அதனால் தயிர் சாதம் ப்ரோபயாட்டிக், இது நம்ம ஆற்றுல உரக்குத்தி பண்ணுற இதில் ரொம்ப நல்லது வயிற்றுக்கு. ஸோ இந்த மெடிசன் இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இதனால். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். தயிர் சாதத்துக்கு என்னதுன்னா, ஒன்லி ஒரு சின்ன ட்விஸ்ட், மாம்பழம் நல்ல பழுத்த பழமாக நல்ல வாசனை இருக்கிற பழம். ஆனால் இப்போ வர மாம்பழம் எதுவுமே நல்லா இல்லை, அதான் நிஜம். அது ஆனஸ்ட்டாக ஒத்துக்கிறேன். வாசனையே இல்லை அதிலெல்லாம், அப்படியே வெந்நீர் தூத்த மாதிரி இருக்குது, டேஸ்ட்டும் இல்லை. அதை போட்டு தயிர் சாதம் பிசைஞ்சா பாடா பிசையில பாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இருக்கிறதுக்குள்ளே வாசனையாக இருக்கிற பழமாக வாங்கி நீங்கள் குழந்தைகளுக்கு போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ஆசையாக சாப்பிடுவா. இது ரைஸ் ஐட்டம்ஸில் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு 4-5. ஸோ உருளைக்கிழங்கும் போட்டு கறி பண்ணுறோம்ல, அந்த உருளைக்கிழங்கு ரைஸாகவும் எப்படி பண்ணுறதுன்றதையும் காமிச்சிடுறேன். இப்போ டோட்டலாக ஒரு 4-5 ரைஸ் இல்லை 6 ரைஸ் கிட்ட நம்ம பண்ண போகிறோம். அடுத்த நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குற மாதிரி பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது கார்னும் கேப்சிகமும் சேர்ந்த புலாவ். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். குக்கிங் ஆயில் 2 ஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் நார்மல் ஜீரகம், சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பச்சை மிளகா நான் ஸ்லிட் பண்ணி போடுறேன். எங்கள் பேத்தி ரொம்ப சாப்பிட மாட்டா, ஸோ அதனால் நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. வெங்காயம் ஒன்று பெருசாக பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது பியூர்லி ஆப்ஷனல், வேண்டாங்கிறவா போடாதீங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பொடி,
இதில் ஏன் காரப்பொடி போடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் பெப்பர் தான் இதில் போட்டுனா தான் நல்லாயிருக்கும். நம்ம இதில் பெப்பர் பொடி தான் யூஸ் பண்ண போகிறோம். காரப்பொடி போட்டேன்னா இதோட கலர் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ பெப்பர் பொடி போட்டு பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது கேப்சிகம் ஒரு சின்னது, ஒரு சின்ன குடமிளகா நறுக்கி போட்டிருக்கேன். இது வந்து ஃப்ரோசன் கார்ன். இது போட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ஈஸியாக கிடைக்கும் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும். இல்லைங்கிறவா நீங்கள் அந்த கார்னோட அந்த புட்டா வாங்கி அதை உரித்து வேக வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. காய்கறிக்கெல்லாம் தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். மிளகு பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இது ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக விடலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் அப்படியே நீங்கள் ரைஸ் கலக்கிறேன்னாலும் உங்கள் சௌகரியம். அப்படி இல்லை, இதில் நீங்கள் வந்து சில பீசஸ் பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன்னா குழந்தைகளுக்கு இன்னும் பிடிக்கும் அப்படின்னா பன்னீர் இருந்ததுன்னா ஒரு சின்ன பீஸ் பன்னீரும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியாக சாதம் ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா பொடி போட்டு மேலே கொத்தமல்லி போட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சேன்னா சூப்பராக இருக்கும் இந்த ரைஸை. கண்டிப்பாக குழந்தைகள்லாம் காலி பண்ணிட்டு தான் வருவா. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இன்னொரு 2 நிமிஷம் இது வதங்கட்டும். ரொம்ப சின்னதாக வச்சுக்க வேண்டாம், மூடி போட்டுட்டுமே அடுப்பை பெருசாக வச்சு வதக்கிடுங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 மினிட்ஸாக மூடி வதக்கின்னு இருக்கோம். பெருசாகவே இருக்கட்டும் அடுப்பு, சின்னதாக்கிட வேண்டாம். ஏன்னா கேப்சிகம்லாம் அப்படியே குழஞ்சி போயிடும் சீக்கிரமாகவே. கொஞ்சோண்டு பன்னீர் இருந்தது, அதை இதில் ஆட் பண்ணுறேன். பார்க்குறதுக்கு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குதுல்ல. இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் அதான் சொல்கிறேன், அட்ராக்டிவாக குழந்தைகளுக்கு எதுவுமே இருந்தால் தான் அதுகள் சாப்பிடவே ஆரம்பிக்கிறது. இந்த நாள் குழந்தைகள்லாம் அதுக்கப்புறம் கூட நான் பீஸா, அந்த பிரெட் பீஸா பண்ணி போட்டதுக்கு எனக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தா இதெல்லாம் பண்ணாதீங்கோ சொல்லாதீங்கோன்னு. பிகாஸ் நம்ம எப்போ பாரு நோ சொல்லிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்புறமா அதுகள் வந்து இது வேணதான் வேணும்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சி கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு அழும். அதுக்கு நம்மளே ஆற்றுல பண்ணி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, சரி ஒன்ஸ் இன் வெயில் கிடைக்கிறது ஹெல்த்தியாக வீட்லேயே கொடுக்குறா நமக்கு அப்படின்றதுல திருப்தி ஆகிடுவாவா. அதனால தான் நான் பண்ணினேன் வழிய. எத்தனை பேருக்கு அதே மாதிரி வெளியிலேருந்து வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்கும். ஸோ அதனால் ஹாப்பியாக ஆற்றுல இருக்கிறத வச்சு குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்தா அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. ஸோ இது ரெடி ஆகிடுத்து. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி போடுறேன். கொத்தமல்லி, அடுப்பு சின்னதாக வச்சுருக்கேன். ரைஸ் இதில் ஆட் பண்ணலாம். நான் வந்து 1 கப் பாஸ்மதி ரைஸ் போடுறேன். உங்களுக்கு நார்மல் ரைஸில் பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க. ஸோ ஜோராக மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ரைஸை அடுப்பை அணைச்சிடுறேன். ஒரு மூடி எலுமிச்சம்பழம் பண்ணுறேன். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி. சாதத்துக்கு தனியாக நான் உப்பு போட்டு வெடிக்கல, அதனால் சாத்தில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட உப்பு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் உப்பு போட்டு கலந்துக்கோங்க. சாத்தில் நீங்கள் உப்பு போடலையே மாமின்னு கேட்க வேண்டாம். கரிகாய்க்கெல்லாம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோம், சாத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். டோட்டலி 1 டீஸ்பூன் கிட்டக்க நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். எலுமிச்சம்பழம் புழிஞ்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். ஜோரான கார்ன் கேப்சிகம் புலாவ் தயார். ரைஸ் வந்து 1:2 அப்படின்ற ரேஷியோவில் ரைஸ் குக்கரில் வச்சு நான் சாத்தை வடித்து வச்சுட்டேன். ஸோ நீங்கள் குக்கரில் வைக்கிறேன்னா 1:1.5 ரேஷியோவில் வச்சு 2 விசில் வாங்கிட்டு இறக்கிடுங்க, சரியாக இருக்கும். அவள் சாப்பிட்றது இவ்வளோ தான், அதுக்கு இவ்வளோ எல்லா விஷயம் நடக்கும். இதை சாப்பிட்டு வந்தாலே பெரிய விஷயம். என் பேத்தி வரைக்கும் இதை காலி பண்ணிட்டு வந்துட்டா அப்படின்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு அர்த்தம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டேன்னா ஆப்பிள் வைக்க போகிறேன். இந்த ஆப்பிளை நீங்கள் கட் பண்ணிவிட்டு இப்படியே வச்சேன்னா கருத்து போயிடும். ஸோ இதில் லைட்டாக ஒரு சின்ன பிஞ்ச் இந்த அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. என்னென்னா இதில் போடுங்க, மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வச்சேன்னா அது கருக்கவும் கறக்காது, அந்த கிறிஸ்பினஸும் போகாது, நல்லாயிருக்கும். லைட்டாக ஒரு சின்ன பிஞ்ச் போடுங்க, ரொம்ப நிறைய உப்பு போட்டுறாதீங்க. இது அப்படியே நீங்கள் கொடுத்து வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கான ஒரு லன்ச்சு ஒரு இது ரெடி. இது வந்து காலை வேளையில் ஃபஸ்ட் பிரேக்குக்கு சாப்பிட்ருவோம் ஆப்பிள். லன்ச் அப்புறமா ஒரு தயிர் ஒரு சின்ன டப்பாவில் கொடுத்தேங்க, அதோட தொட்டுன்னு இந்த லன்ச்சை சாப்பிட்ருவோம். உங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுவோம். அடுத்த டிஷ் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ராக்கலி ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இதெல்லாம் குழந்தைகளை சாப்பிட வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ப்ராக்கலிலாம் இப்போ நிறைய எடுத்துக்கணும்னு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறா. இது நல்லா வெந்நீரை விட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா அது பண்ணுங்க. எப்படி காலிஃப்ளவர் நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான் ப்ராக்கலியும் க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க. க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதை நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க. ஒரு துணியில் எண்ணெயில் போட்டு காய வச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஈரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது சொத ஆச்சுன்னா இது நல்லா இருக்காது ஃப்ரைட் ரைஸு. ஸோ இது நல்லா ஒரு தடவை வெந்நீரை விட்டு ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டி கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியில் போட்டு ஃபேன் கீழே போட்டு வச்சுருங்க. ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டூ மச் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நினச்சிக்காதீங்க. குழந்தைகளுக்கு நம்ம அனுப்புகிறோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நல்லபடியாக பண்ணணுன்றதுனால. ஏன்னா இதில் இல்லாமல் பூச்சி இருந்ததுன்னா வயத்துக்கு போச்சுன்னா அப்புறம் அமீபியாஸ் ப்ராப்ளம் அது இதும்பா. எதுக்கு நம்ம கூடிய மட்டும் நம்ம ஹெல்த்தியாக பார்த்து நம்ம பண்ணி கொடுக்குறது தான் நல்லது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ ஆயில் விடலாம். 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது 2 பல்லு பூண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணுறேன். இது அவசியமாக போடணுமா மம்மின்னு கேட்டேன்னா போட்டேன்னா நல்லாயிருக்கும். இல்லை உங்கள் ஆத்து குழந்தைகளுக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் போடாதீங்க. அப்படியே ஜஸ்ட்டு பச்சை மிளகா இதெல்லாம் மட்டும் போட்டு பண்ணி கொடுத்துருங்க. இது மாதிரி ஸ்லிட் பண்ணியே வச்சுக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகா போடுறேன். இது மாதிரி பொரிய ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போடுங்க. ஏன்னா பூண்டு வரைக்கும் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கிடணும், இல்லைன்னா நல்லா இருக்காது. இது பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் இந்த வெங்காயம் ஒன்று ஸ்லைஸாக நறுக்கினது போடலாம். ஸோ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த வாஷ் பண்ணின ப்ராக்கலியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ராக்கலியும் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக அடுப்பை வச்சுட்டு வதக்கினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அது ரொம்பலாம் வெந்து போச்சுன்னா நல்லாவே இருக்காது. ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இதை நீங்கள் வதக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். இது காய்க்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். மிளகு பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். ஒரு ஹேண்ட்ஃபுல் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி இருக்கட்டும். அப்பப்போ கலரிக்கலாம். 2-3 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். பார்த்தேன்னா நல்லா அடுப்பை பெருசாக வச்சுருந்தா வதக்கியிருக்கேன். இதில் இருக்கிற ஈரம் நம்ம கையில் 2 கை தெளித்தோம் இல்லையா, அந்த ஈரத்துலேயே இது ஃபுல்லாக வதங்கிடணும். இப்போ கொஞ்ச நேரம் மூட வேண்டாம், அப்படியே ஃபாஸ்ட்டாக வதக்கிடலாம். இது சோய் சாஸ் கண்டிப்பாக போட்டேன்னா நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல், நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன். அதேமாதிரி எனக்கு நான் அன்றைக்கி வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் நான் யூஸ் பண்ணல. ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சிதுங்கிறவா யூஸ் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெறும் கொத்தமல்லி மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். கொத்தமல்லி, உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். ஏன்னா நான் சாதத்தில் எப்பயுமே உப்பு போட்டு வெடிக்க மாட்டேன், அதனால் நீங்கள் போட்டுருந்தீங்க. நீங்கள் போட்டு வெடிப்பேன்னா அது போட வேண்டாம். நிறைய பேர் சாதத்துலேயே உப்பு போட்டு வெடிப்பா. அந்த மாதிரி இருக்கிறதா இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ண வேண்டாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணினா தான் நல்லாயிருக்கும். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி. அடுப்பை அணைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜோரான ப்ராக்கலி ஃப்ரைட் ரைஸ் தயார். ஸோ இதுக்கு நீங்கள் கெச்சப் தொட்டுக்க வச்சு கொடுக்குறேன்னா கொடுத்துருங்க. ஸோ கெச்சப்போடு அதை தொட்டுன்னு சாப்பிட்றதே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ராக்கலி ரொம்ப நல்லது. அந்த ப்ராக்கலி தானே கொஞ்சம் கேஸ் ஆக்கும், அதனால தான் அந்த ஃபைனாக நறுக்கின 2 பூண்டு பல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பிடிக்காதுங்கிறவா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி நான் என்ன இதில் சேர்க்க போகிறேன்னு சொல்லி கேட்டேன்னா, வெள்ளரிக்காய் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே உப்பும் மிளகு பொடியும் தூவி வைக்க போகிறேன். ஆனால் இது வந்து சைடில் இருக்கிற தோலியோடலாம் வைக்காதீங்கோ. ஏன்னா இந்த நாளில் பெஸ்டிசைட்ஸ் பண்ணி தான் எல்லா கரிகாயுமே பண்ணுறா. இது பச்சையாக வேறு நம்ம கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு. அப்படிங்கிறதே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டே கொடுங்க, தப்பு கிடையாது. உப்பும் மிளகு பொடியும் போட்டேன்னா அவ்வளோ தூரம் அது தண்ணி விட்டுக்காது. எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டேன்னா தண்ணி விட்டுடும். அப்படியே சொட நிறைய தண்ணியாக இருக்கும். ஜஸ்ட்டு உப்பும் அதாவது உப்பும் மிளகு பொடியும் மட்டும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க போகிறோம். ஜென்ரலாக பச்சை கரிகா சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்த டாக்டர்ஸ் எல்லாமே இப்போ வேண்டாம், ஏன்னா அதில் பெஸ்டிசைட்ஸ் பண்ணாமல் பண்ணுறதில்ல அப்படிங்க. இது ஜஸ்ட் இந்த மாதிரி சின்ன பிஞ்ச் உப்பு எடுத்துட்டுருக்கேன். அதுவும் ஒரு சின்ன பிஞ்ச் பெப்பர். ப்ராக்கலி ஃப்ரைட் ரைஸும் குக்கும்பர் சாலடும் தயார் இன்றைக்கி.
ஸோ இதோட கூட கொஞ்சம் கெச்சப்பும் கொடுத்து அனுப்பிச்சோன்னா குழந்தைகள் ஜோராக சமத்தா சாப்பிட்டு வந்துடுவா. நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்வீட் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், கண்டிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கும். நான் வந்து இன்றைக்கி முந்திரி, பாதாம் அண்ட் ட்ரை திராட்சை இது 3 யூஸ் பண்ணுறேன். யாருக்கு என்ன முடியுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வெறும் கிரேப்ஸும் முந்திரி பருப்பு மட்டும் முடியும்னா கூட நீங்கள் அது 2ஐயும் மட்டும் போட்டு கூட பண்ணித்தரலாம் குழந்தைகளுக்கு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. 3 ஏலக்காய் போடுறேன், 1 ஸ்டார் அனீஸ் போடுறேன், 1 இன்ச் பட்டை துண்டம் 1, கிராம்பு ஒரு 5-6, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, பே லீஃப் 2. இதில் இந்த முந்திரி திராட்சை ஒரு 6-7 முந்திரி எடுத்துட்டுருக்கேன், ஒரு 6-7 பாதாம் எடுத்துட்டுருக்கேன், 2 ஸ்பூன் கிட்டக்க திராட்சைப்பழம். அடுப்பை சின்னதாக வச்சுட்டு வறுத்துருங்க. பாதாம்லாம் நிறம் மாறணும்னு அவசியம் கிடையாது, நிறம் மாறிடுச்சுன்னா கசந்து போயிடும் உங்களுக்கு. அடுப்பு சின்னதாக தான் வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு இந்த திராட்சைப்பழம் மட்டும் பலூன் மாதிரி உப்பிண்டா போகும். இந்த கப்பால் நான் வந்து 1 கப் ரைஸ் எடுத்து சாதமாக வடிச்சிருக்கேன், 2 கப் தண்ணி விட்டு. இந்த கப்பால் 3/4 கப் சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன் நான். எந்த கப்பில் நீங்கள் ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே 3/4 கப்லேருந்து 1 கப்பு. உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1 கப்பாகவே எடுத்துக்கலாம். மைல்டு ஸ்வீட் போரும் அப்படிங்கிறவா 3/4 கப் எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெடி ஆகிடுத்து. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தண்ணி விடுறேன். அதில் இந்த சர்க்கரை போடலாம். இது என்னென்னு கேட்குறேன், இந்த கேசரி பவுடர் கலர் இருக்குது இல்லையா, அது இல்லை நீங்கள் வந்து என்ன சாஃப்ரான் போடுறேன்னா சாதத்துலேயே போட்டு சாஃப்ரான் போட்டு வெடிச்சுக்கிறேன்னாலும் வெடிச்சுக்கோங்க. இது அந்த கலர் வந்து லைட் எல்லோவில் இருக்கும். இதில் இந்த ரைஸை ஆட் பண்ணலாம். எல்லாமே சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதாகட்டும். மூடி போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது மூடி போட்டுட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் இந்த ரைஸ்க்குள்ளே இதாகிக்கும். சுகரும் நல்லா மெல்ட் ஆகி எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிடும். ஸோ இது ஒரு மைல்டு ஸ்வீட் புலாவ். ரொம்ப புலாவ் வாசனையாகவும் இந்த பட்டை கிராம்பு இது எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இதோடலாம் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு இதுவாக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி இருக்கட்டும். திருப்பி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 மினிட்ஸாக அப்படி மூடி இது பண்ணியிருக்கேன். உடஞ்சிடக்கூடாது அரிசி. ஸோ அதனால் இந்தளவுக்கு நல்லா கேர்ஃபுல்லாக அது இது பண்ணுவோம். தயாராகிடுத்து. ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போடுறேன். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்டே கரம் மசாலா பொடி. ஸோ இது ஆறட்டும். டிஃபன் பாக்ஸில் நம்ம இது பண்ணலாம். எப்பயுமே நீங்கள் வந்து நான் முன்னாடி இருக்கிறது எல்லாமே கூட நான் அப்படியே டிஃபன் பாக்ஸில் போட்ட மாதிரி பார்த்துருப்பேன். நீங்கள் ஒரு தட்டில் வச்சு ஆற விட்டுட்டு ஃபேன் கீழே வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாவது, ஏன்னா பைப்பிங் ஹாட்டில் அதுக்குள்ளே வச்சேன்னா நம்ம டப்பா டைட்டாக மூடிட்டோன்னா இத்து சுட்டி அது வேறு ஒரு மாதிரி கொசன்னு ஆகிடும் குழந்தைகளுக்கு. அதனாலேயே அதுகள் சாப்பிடாமல் போயிடும். ஸோ கொஞ்ச நாழி ஒரு 5 மினிட்ஸ்க்கு தட்டில் போட்டு ஃபேன் கீழே வைங்கோ. அதுக்கப்புறம் நீங்கள் டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிவிடுங்கோ. சரியாக இருக்கும். அது மத்தியான சமயத்துக்கு வார்மாக தான் சாப்பிடும். குழந்தையெல்லாம் வந்து சுட சாப்பிடாது எந்த குழந்தைகளுமே. நம்மளாம் தான் பெரியவாளாம் அடுப்புலேருந்து இறங்கிட அப்படின்னு சாப்பிட்றவா. ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிச்சயமாக இதை ட்ரை பண்ணுங்க. உங்கள் அது குழந்தையெல்லாம் நிச்சயமாக இப்படிங்கிறதுக்குள்ளே டிஃபன் பாக்ஸை காலி பண்ணிட்டு வந்துடும். பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது இல்லையா, எவ்வளோ ஜோராக எவ்வளோ நட்ஸ் எல்லாம் போட்டு. கிரேப்ஸ் பிடிக்காத குழந்தையிலே கிடையாது, எல்லா குழந்தைகளும் கிரேப்ஸோடு தான் சாப்பிடும். அதே மாதிரி பாதாம் நாங்கள் வாங்கலை, வெறும் முந்திரி பருப்பு மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். வெல் அண்ட் குட், உங்களுடைய சௌகரியம். நீங்கள் முந்திரி பருப்பு மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைய சாப்பிட வச்சுட்டு எப்படி என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி என் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 1 பாட் லெமன் ரசம் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முன்னாடி கூட நம்ம 1 பாட்டில் ரசம் சாதம் பண்ணியிருக்கோம். ஆனால் அது பருப்பு ரசம், இது எலுமிச்சம்பழ ரசம். ரசம் சாதத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இது அப்படின்னு கேட்டேன்னா, அதில் வந்து அதாவது 1 கப் அரிசியும் ஒரே 1 ஸ்பூன் துவரம் பருப்பையும் ஊற வச்சுருப்பேன் ஒரு மணி நேரத்துக்கு. இதில் 1 கப் அரிசியும் ஒரே 1 டீஸ்பூன் பயத்தம்பருப்பு ஸ்பூன்னா ஒரு பிக்கர் ஸ்பூனாலே வச்சுக்கோங்களேன், நம்ம ஆற்றுலலாம் இருக்கும் இல்லையா அந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் பயத்தம்பருப்பு சேர்த்து போட்டு நல்லா ஒரு 1.5 ஹவர்ஸாக ஊறின்ருக்கு.
இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி 1 பாட்டில் லெமன் ரசம் சாதம் பண்ண போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் கிட்ட கடுகு போடுறேன். 2 பச்சை மிளகா, 1 இன்ச் துண்டத்துக்கு இஞ்சி நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, மிளகும் ஜீரகமும் சேர்ந்த பொடி இன்னும் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். 2 பெரிய தக்காளி, இந்த நாட்டு தக்காளியும் இல்லையா அதுதான், அது இதில் ஆட் பண்ணி. மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி இன்னும் ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போடுவேன். பெருங்காய கட்டியாக போடுறீங்கன்னா அப்படியே நீங்கள் வறுத்துருங்கோ. நெய்யில் முன்னாடியே கடுகு போடுறச்சே போட்டு வறுத்துருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ரசப்பொடி, யோகாம்பால் ரசப்பொடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 1/2 டீஸ்பூன் தான். இப்போ இதில் இந்த கப்பால் 1 கப் அரிசினா 5 கப் கிட்ட தண்ணி விட்டுருங்க. மேலே எப்படி இருந்தாலும் போட போகிறோம். ஸோ இந்த கட்டையாக இருக்கும் இல்லையா ரசத்தோட, அந்த கொத்தமல்லியோடது, அந்த கட்டையெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இதில் போட்டேன்னா வாசனையாக இருக்கும் ரசம். கொஞ்சம் சாத்துக்கு தேவையான உப்பு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுருவோம். உப்பு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. ஒரு கொதி வரட்டும். இந்த ஊற வச்ச அரிசியும் பருப்பும் அதில் போட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா ஒரு 5 விசில் வாங்கினேன்னா போகிறோம். குழச்சலாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே வந்து திறந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நீங்கள் வந்து கொத்தமல்லி போட்டு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த 5லேருந்து 6 டம்ளர், நான் 5 வைக்கிறேன். ஒரு கால் உங்களுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணிச்சுன்னா இன்னொரு கப் கூட நீங்கள் வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். இதை விட கம்மியாக வச்சுட்டேன்னா சாம்பார் சாதம் மாதிரி ஆகிடும். ரச சாதம் மாதிரி தலை நல்ல ஒரு ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். சாம்பார் சாதம் மாதிரி விண்ணுன்னு இருக்கக்கூடாது. ஸோ கூடிய மட்டும் இது 5லேருந்து 6 கப் வரைக்கும் தண்ணி விட்டு நல்லா இது பண்ணிடுங்க. அரிசியும் அதே மாதிரி நீங்கள் நல்லா 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே ஊறி இருந்ததுன்னா ஈஸியாக நல்லா குழச்சி வெந்து போயிடும். அரிசியும் பயத்தம்பருப்புமாக போட்டிருக்கேன். இது ஒரு கொதி வந்துட்டும் இது 2த்தையும் ஆட் பண்ணிடலாம். இதை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கை சீவி வச்சு ஒரு காய் மட்டும் பண்ணி அமிச்சிடனா சமத்தாக சாப்பிட்டு வந்துடுவா. ஒன்றுமே எல்லா குழந்தைகளுக்கும் உருளைக்கிழங்கு பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தையிலே இருக்காது. நல்லா டீப் ரோஸ்ட் கறி பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கம் அடுப்பில் ஏற்றிட்டு அந்த பக்கம் இன்னொரு அடுப்பில் உருளைக்கிழங்கு கறி வதக்கினேன்னா எல்லாருக்குமே இது லஞ்சுக்கு ஆகிடும். டப்பாவில் தூக்கின்னு போயிடலாம். ஆஃபீஸ் போகிறவாளுக்கும் ரசம் சாதம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சப்போஸ் அதான் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு மத்தியானம் கெட்டியாகிடுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணினா கொஞ்சம் வார்ம் வாட்டர் அதில் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த விதத்துலேயும் அது இதுவாக இருக்காது. நல்ல மிளகு ஜீரக பொடி வாசனையாக, இஞ்சி வாசனையாக, ரொம்ப இந்த வெயிலுக்கு வந்து உங்களுக்கு இஞ்சிலாம் தான் பித்தத்தெல்லாம் தணிக்கக்கூடியதாக இருக்கும். நமக்கு ரச சாதம் சாப்பிட்டா போகிறோம், மோர் சாதம் சாப்பிட்டா போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறது இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இந்த அரிசியும் பருப்பையும் இதில் ஆட் பண்ணலாம். ஸோ இது நல்லா கொதி வந்துட்டு நல்லா வெந்து இதானதுக்கப்புறம் நம்ம, ஏன்னா இது குழச்சலாக ஆகணும். முன்னாடியே எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டோன்னா அவ்வளோ தூரம் குழையாது. அதனால் இது குழச்சலாக ஆகணுன்றதுக்கோசரம் எலுமிச்சம்பழத்தை திறந்ததுக்கப்புறம் புழிஞ்சிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாமா? இன்னும் பெரிய விஷயம் இல்லை, எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். ஒரு 2-3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த ரசஞ்சாத்துக்கு அது நல்ல காம்பினேஷனாக ரொம்ப நல்லா இருக்கும். தான் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். நான் எப்பயுமே சாம்பார் பொடி தான் போடுவேன். காய் வதக்கல் காய் எல்லாத்துக்கும் நான் ஒரு 1 டீஸ்பூன் கிட்டக்க சாம்பார் பொடி, யோகாம்பால் பொடி போடுவேன். மஞ்சள் பொடி ஒரு சின்ன பீஸ், 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் உப்பு. இது அப்படியே விடுவோம். சின்னதாக இருக்கணும் அடுப்பை. அழகாக அது ரோஸ்ட் ஆகிடும். நீங்கள் டிஃபன் பாக்ஸில் வச்சு ரசஞ்சாத்தோடு வச்சு கொடுக்கலாம். இது ரசம் சாதம் ஆகிறதுக்குள்ளே இதுவும் நல்லா வதங்கிடும். இது ஆனால் ஆட்லி 2 உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது வதங்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும். ஸோ இது ஆனால் இவ்வளோ காரம் இருந்தால் போதும். ரசஞ்சாத்துக்கு இது கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். எல்லாருக்கும் உருளைக்கிழங்கு கறி பண்ண தெரியாதவா இல்லை, நான் சும்மா ஜஸ்ட் என்னுடைய இதில் நான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா எப்படி உங்களுக்கு வேணுமோ
இதில் நிறைய பேர் பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணிப்பேன். உங்களுக்கு தகுந்தவரை நீங்கள் பண்ணிக்கணும். ஜஸ்ட் இது ரெடி ஆகட்டும், ரசமும் ப்ரெஷர் இறங்கட்டும், பார்க்கலாம். ஸோ ரசம் சாதம் ரெடி ஆகிட்டு பார்க்கலாம். இல்லை 5 கப்பே கூட எவ்வளோ கெட்டியாகிடும். என்ன மசிச்சுருவோம் கரண்டியால். இது 1 கப் கிட்ட தண்ணி விட்டுருவோம். இல்லை 1 கப் 1.5 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் அதனால உப்பு மட்டும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க திருப்பியும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட உப்பு போடுறேன். ஜோரான ரசம் சாதம் ரெடி. ஆனால் அடுப்பை அணைச்சிடுறேன். கொத்தமல்லி போடலாம். 1 டீஸ்பூன் கிட்ட நெய் விடுவோம். நெய்யெல்லாம் தான் வாசனையாக இருக்கும் ரசம் சாதத்துக்கு. 2 பழம் எலுமிச்சம்பழம் கொஞ்சம். உங்களோட பழம் எவ்வளோ பெருசு இருக்குன்றது பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஜூஸ் இருக்குன்றது பார்த்துட்டு 1.5 பழமா 2 பழமா அப்படிங்கிறது டிசைட் பண்ணிக்க வேண்டியது நீங்கள் தான். இந்த மாதிரி கலந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. புளிப்பு சரியாக இருக்குன்னா இதோட 1.5 பழத்தோடு நிறுத்திக்கோங்க. இல்லை வேணும் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி சாப்பிட்டு பார்த்ததில் எங்களுக்கு 1.5 பழம் புரியுது, சரியாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி லிக்விடாக இருக்கட்டும். எவ்வளோ தூரம் லிக்விடாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் மத்தியானத்துக்கு அது நல்லா இருக்கும். இந்த காயுமே எப்படி முறைன்னு ஜோராக ரெடி எடுத்து பாருங்க. ஜோரான லெமன் ரசம் 1 பார்ட் ரசம் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரை கறியும் குழந்தைகளுக்கு தயார். கண்டிப்பாக நிச்சயமாக பிடிக்கும் குழந்தைகளுக்குலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக தயிர் சாதத்துக்கு வந்துட்டோம். ஸோ இதோட முடியறதுன்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு 2-3 நாளைக்கு இது மாதிரி வீடியோ கொடுக்குறேன். ஸோ சாதம் இல்லாத வேறு ஏதாவது டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாம். ஏன்னா நமக்கு மண்டை காஞ்சி போய்டும். இந்த 5 நாளும் வாழ்க்கை என்ன கொடுக்குறது அப்படின்றது. ஸோ அதனால் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு இது போட்டுட்டு அந்த ஷெட்யூலில் மாற்றி அடுத்த 15 நாளைக்கு இப்படி தான் ஏமாற்றியானோம். வேறு வழி இல்லை. பட் குழந்தைகளையும் சாப்பிட்டா தானே தெம்பாக இருப்பா. அதனால நம்ம அவளுக்கு பிடிச்சதா நம்ம பண்ணி கொடுக்க தான் வேணும். ஸோ இதில் வந்து இப்போது 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். கண்டிப்பாக தயிர் சாதம் வரைக்கும் ஸ்டைலாலாம் பிசைய முடியாது, கையால் தான் பிசையணும். கையால் பிசைஞ்சேன்னா தான் நல்லா ஒரு ஒத்தா மாதிரி இதுவாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கு 1:4 ரேஷியோவில் தண்ணி வச்சு நல்லா ஒரு 3-4 விசில் வாங்கி எடுத்துருவோம் குக்கரில். அப்போ தான் அது நல்ல இந்த மாதிரி மசிஞ்சு வரும். காய்ச்சி ஆற வச்ச பாலாக எடுத்துக்கோங்க. பால் நிறைய இருக்கட்டும். காத்தாலே நீங்கள் பிசைஞ்சு கொடுத்து அனுப்புகிறேன் அப்படிங்கிறச்சு 1லேருந்து 2 ஸ்பூன்லேயும் தயிர் விட்டேன்னா போதும். ஆற்றுல வர கொத்தின தயிர் நல்லா 2 ஸ்பூன் கிட்டே விட்டுருக்கீங்க. இது நீங்கள் வந்து ஒரு காத்தால 7:30-8:30 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. மத்தியானம் 12க்கு சாப்பிட்றதே இந்த மாதிரி 2 ஸ்பூன் விட்டு கொடுத்தேன்னா கரெக்டாக இருக்கும். நிறைய தயிரை விட்டுட்டு கொஞ்சோண்டு பாலை விட்டு பண்ணிங்கன்னா லொல்லுன்னு புளிக்குமா, சாப்பிட மாட்டா. அப்படியே வேஸ்ட் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு வருவான். ஸோ இது ரெடி ஆகிடுத்து. இதில் தாளித்து கொடுக்கணுன்னா தயார். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுருவேன். இஞ்சி இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தயிர் சாதத்துலேயே வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 1/2 பச்சை மிளகா போடணும் போதும். குழந்தைகளுக்குலாம் ரொம்ப தாங்காது. வெங்காயப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன். இதில் இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் நீங்கள் வந்து மாதுளம்பழம் போடுறேன்னா போடுவோம், கிரேப்ஸ் கட் பண்ணி போடுறேன்னா போடுவோம். அப்படின்னா நான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறது மாம்பழம். இந்த மாதிரி போட்டு டிஃபன் பாக்ஸில் பண்ணி விடுவேன். சமத்தாக சாப்பிடுவா. கண்டிப்பாக நிச்சயமாக பிடிக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாம்பழம் வந்து மத்தியானம் வரைக்கும் இந்த தயிர் சாதத்துலேயே ஊறிடுறதுக்கும் அதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வர மாம்பழம்லாம் நல்லா இல்லையே மாமிங்கிறலா, வாஸ்தவம், நான் இல்லைன்னு சொல்லலை. சிலது நல்லா பார்த்து வாங்கினேன்னா நல்லாயிருக்கும். அந்த இமாம் பசந்த், அதுக்கப்புறமா
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு இதெல்லாம் இருக்கே அல்ஃபோன்ஸா, இதெல்லாம் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்குது. பார்த்து ஒன்ஸ் இன் அ வே நீங்கள் வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்க முடிஞ்சுவா. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தயிர் சாதத்தோடு போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஜம்முன்னு சமத்தா சாப்பிட்டுருவா. கர்ட் ரைஸ் வித் மேங்கோஸ் சூப்பராக இருக்கும். நிச்சயமாக உட்காந்து குழந்தைக்கு பண்ணி பார்த்துட்டு அவளை சாப்பிட்ட அப்புறமா எப்படி இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோஸில் அவங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வரத்துக்குள்ளே உங்களுடைய ஃபீட்பேக் பார்த்துருந்தா நான் அடுத்த வீடியோ நான் கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக உங்களோட பதிலுக்கோசரம் காத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.